வணக்கம் நண்பர்களே. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதை நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அப்போ இது வெறும் நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு மட்டும்தான் நினைச்சோம். ஆனா உண்மை சொல்லவா, இது வெறும் பாடம் இல்லை, இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய சட்டம். இதை ஆன்மீகத்துல கர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இதை கொஞ்சம் மாத்தி கர்மாஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற அவுட்புட் தான் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் எரர் டைப் பண்ணிவிட்டு ரிசல்ட் மட்டும் கரெக்டாக வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்தோ அதே ஃபார்முலா தான் நம்ம வாழ்க்கைக்கும். இப்போ 2025 முடிகிற தருணத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் 2026 பிறக்க போகுது. இந்த புது வருஷத்துல நினைச்சதை சாதிக்கிறது எப்படி? நம்ம விதைக்கிற விதை எப்படி ஒரு பெரிய மரமா மாறப்போகுது? இந்த கர்மாவோட கணிதத்தை பயன்படுத்தி உங்க தலையெழுத்தையே மாத்துறது எப்படி? இதுதான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, கர்மா அப்படின்னா என்னவோ பயமுறுத்துற விஷயம்னு நினைக்காதீங்க. போன ஜென்மத்துல நாம பண்ண பாவம் இந்த ஜென்மத்துல நம்மளை பேயா துரத்துது அப்படின்லாம் பயப்படாதீங்க. இட் இஸ் a சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். இது ஒரு சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்கு தான். விதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. வாட் யூ ஷோ so shall you reap. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. அதுவே பல மடங்கா பெருகி உங்க கைக்கு வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒரு விவசாயி இருக்காரு. அவரு வேப்பங்கொட்டைய நட்டு வைக்கிறாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு தித்திப்பான மாம்பழம் வரணும்னு ஆசைப்படுறாரு. இது சாத்தியமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. அவர் அப்படி நினைக்கிறது பைத்தியக்காரன் தானே. வேப்பம் விதையிலிருந்து மாம்பழம் எப்படி வரும்? கண்டிப்பா வராது இல்லையா? ஆனா நிஜ வாழ்க்கையிலயும் நாம இதைத்தான் பண்றோம். நாம மத்தவங்க மேல வெறுப்பை விதைக்கிறோம், பொறாமைய விதைக்கிறோம், சோம்பேறித்தனத்தையும் நாம நமக்குள்ளேயே விதைக்கிறோம். ஆனா ரிசல்ட் மட்டும் வெற்றியா இருக்கணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்புட் தப்பா இருக்கும்போது அவுட்புட் மட்டும் எப்படி சரியா வரும்? இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மாதிரி நண்பர்களே. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நீங்க முறைச்சா அதுவும் முறைக்கும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் நியூட்டன் சொன்ன அந்த ரியாக்ஷன். சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். சார், நான் நேத்து தான் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன், ஆனா இன்னைக்கு எனக்கு கெட்டது நடந்துச்சு. அப்போ கர்மா பொய்யா? நல்ல கேள்வி நண்பர்களே. இங்க தான் டைம் லேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்மாவோட கணிதத்துல இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எப்பவுமே வராது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வேணும். ஒரு மூங்கில் மரத்தை எடுத்துக்கோங்க. அதை நட்டு வச்சா, அதாவது அதோட விதைய விதைச்சா முதல்ல 4 வருஷம் வெளியே எதுவுமே தெரியாது. வெறும் மண்ணு தான் இருக்கும். நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருக்கணும். என்னடா இது வளரவே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா 5வது வருஷம் ஒரு மேஜிக் நடக்கும். வெறும் 6 வாரம் தாங்க. அந்த 6 வாரத்துல அந்த மரம் கட கட கடன்னு பயங்கரமா உயரமா வளரும். அப்போ அந்த முதல் 4 வருஷம் அது வளரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வளர்ந்துச்சு. ஆனா அது வெளியில இல்ல, பூமிக்கு அடியில தன்னோட வேற அது பலப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த 90 அடி உயரத்தை தாங்கணும்னா வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நீங்க செய்கிற நல்ல விஷயங்களுக்கு உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க செய்கிற நல்ல விஷயம் பணமாவோ புகழாவோ மாறாமையும் இருக்கலாம். ஆனா அது உங்க கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க வேற பலப்படுத்திட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. 2026ல நீங்க விதைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் சரியான நேரத்துல வட்டியும் முதலுமா பலன் வந்து சேரும். இது கண்டிப்பா கேரண்டிங்க. சரி, தத்துவம் பேசினது போதும். இப்போ ஆக்ஷன்ல இறங்குவோம். 2026ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு 3 முக்கியமான விதைகளை உங்களோட வாழ்க்கையில விதைக்கணும். சீட் நம்பர் 1, எண்ணம். எல்லா செயலுமே உங்க எண்ணத்திலிருந்து தான் தொடங்குது. நீங்க யாருக்காவது உதவி செய்யும் போது இவன் நமக்கு திருப்பி செய்வான் அப்படின்னு கணக்கு போடாதீங்க. அப்படி நினைச்சா அது வியாபாரம்.
அன்பு கிடையாது. கர்மா உங்கள் செயலை பார்க்காது, உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கும். மனசில் எந்த அழுக்கையும் வச்சுக்காதீங்க. மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து மனதார சந்தோஷப்படுங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை நோக்கி பெரிய வெற்றியை கொண்டு வரும். சீட் நம்பர் 2, வார்த்தைகள். உங்கள் நாக்குக்கு பெரிய சக்தி இருக்குங்க. மந்திரம் மாதிரி. உங்களை பற்றியே நீங்கள் தாழ்வாக யோசிக்கிறீங்களா? எனக்கு ராசி இல்லை, நான் உருப்பட மாட்டேன் இப்படின்னு புலம்புறீங்களா? வேண்டாம். நீங்கள் எதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அதுவே உங்கள் விதியாக மாறும். 2026 உங்கள் வார்த்தைகளை கவனமாக விதைங்க. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், எனக்கு நல்லது நடக்கும் இப்படின்னு சொல்லி பாருங்க. மாற்றம் தானாக வரும். சீட் நம்பர் 3, உழைப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சும்மா உக்காந்துக்கிட்டே நல்லது நினச்சா மட்டும் பத்தாது. கனவு காண்றது ரொம்ப ஈஸி. நியூட்டனோட விதியில் ஆக்ஷன் இருந்தால் தான் ரியாக்ஷனும் இருக்கும். வெறும் எண்ணம் மட்டும் பத்தாது. சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுக்காக சின்னதாக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் சீட் யூ கேன் பிளான்ட். நண்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய தோட்டம் மாதிரி. நீங்கள் தான் அந்த தோட்டத்தோட தோட்டக்காரர். 2026ங்கிற புது வருஷம் ஒரு சுத்தமான காலி நிலம் மாதிரி உங்கள் கையில் கிடைக்க போகுது. அதில் முள் செடியை வளர்க்க போகிறீங்களா, இல்லை அழகான பூந்தோட்டத்தை உருவாக்க போகிறீங்களா? முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னையிலிருந்து, ஏன் இப்போவே ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை விதைங்க. யாரையும் காயப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுங்க. ஏன்னா கர்மாவோட கணிதம் எப்பவுமே தப்பவே தப்பாது. நீங்கள் கொடுத்தது சுற்றி வளைச்சி உங்களுக்கு திரும்ப வரும். இந்த 2026 நீங்கள் விதைச்ச நல்ல விஷயங்களால பெரிய வெற்றியை அறுவடை செய்கிற வருஷமாக அமையணும்னு நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். இந்த கர்மாவின் விதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்போ மறக்காம கமெண்ட்ல ஐ சோ குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் பாசிட்டிவா 2026 எதிர்கொள்ள போறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அன்டில் தென் கீப் ஷோவிங் சக்சஸ்.